அவங்க ஏன் திரும்ப மாட்டேங்கிறாங்க, என்ன ரீசன்னால திரும்ப மாட்டேங்கிறாங்க. உலகத்துல எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. கூப்பிட்டா கண்டிப்பா திரும்பணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியா இருந்தது. பேர் இருக்காங்கலாம் பார்க்கவே மாட்டேன். நான் சத்தமா அந்த காம்ப்ளெக்ஸ்ல கத்துவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஐமனோடிசம் சேனல். நான் கவிதா திவாகர். ஹோப் எவ்ரிவன் இஸ் குட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்க கூட பேச போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரெஸ்பான்ஸ் த நேம் காலிங். அதாவது உங்கள் குழந்தைங்களுடைய பேர் சொல்லி அழைக்கும் பொழுது அவங்க ஏன் திரும்ப மாட்டேங்கிறாங்க, என்ன ரீசன்னால திரும்ப மாட்டேங்கிறாங்க, மேபி இது ரீசனாக இருக்கலாமோ, என்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இல்லை நம்ம ப்ராக்ரஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் ரிசீவ் பண்ணேன். இந்த கொஸ்டினை நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்கேன். வினவா கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண ஒரு சிம்டம் இதுதான். கூப்பிட்டா நேம் சொல்லி கூப்பிட்டா அவன் திரும்ப மாட்டான், ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெட் அலர்ட் கொடுத்த ஒரு சிக்னல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டினாக கேட்கும்போது எனக்கு கிடைச்ச பதில் அண்ட் நான் இதை பற்றி படித்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, 5 சென்ஸ் மூலமாக தான் நம்ம ஒரு மெசேஜை நம்ம பிரெயினுக்கு அனுப்புகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த 5 சென்ஸுங்கிறது பார்க்கறது, நுகர்றது, அண்ட் கேட்கறது, அண்ட் தொடுறது. இதில் ஆடிட்டரி சென்சேஷனை பற்றி மட்டும் நம்ம இப்போ பேசலாம். ஸோ இதில் கேட்கறது, இப்போ நம்ம காதில் ஏதோ ஒரு ஓசை கேட்கும் பொழுது அது நேராக பிரெயினுக்கு போனோடனே பிரெயின் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும். ரிஜிஸ்டர்னா பதிவு பண்ணும். அதுக்கப்புறமா டிஸ்கிரிமினேஷன் பண்ணும். டிஸ்கிரிமினேஷனாக பாகுபடுத்துறது இல்லைன்னா வேறுபடுத்துறது, இந்த மாதிரியான அடுத்த ஸ்டெப் பண்ணும். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணும், எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற இந்த 3 ஸ்டெப்பையும் கிராஸ் பண்ணி தான் ரிட்டன் சிக்னல் நம்ம கொடுப்போம். ஸோ தட் மீன்ஸ் இப்போ ஏதாவது ஒரு ஓசை காதில் விழுகுதுன்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது இந்த 3 ஸ்டெப்பையும் தாண்டி தான் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். ஓகே, எல்லா குழந்தைங்களுக்குமே. அதனால தான் இந்த வார்த்தையை நம்ம கேட்காம வளர்ந்துருக்கவே மாட்டோம். எத்தனை தடவை தான் உனக்கு கூப்பிடுறது, ஒரு தடவை கூப்பிட்டா திரும்பவே மாட்டியா, ஒரு சொன்னா என்ன, என்னன்னு கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தைகளை திட்டு வாங்கி தான் நம்ம வளர்ந்து வந்திருப்போம். இது உலகத்துல எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ நேம் கால் பண்ணும்போது நம்ம ஆன் த ஸ்பாட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு அது பதிவு ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ புரியாத வார்த்தையில கூப்பிட்டாலோ இல்லை பேரை வேற மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கு அது பதியாமல் இருக்கும். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு நிச்சயமா பதிஞ்சிரும். பாகுபடுத்துறாங்களா வேறுபடுத்துறாங்களான்னு பார்த்தா அதையும் பண்ணுவாங்க. இந்த சத்தம் இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பர்பஸாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு பின்னாடி இந்த அக்வேரியத்தில் நான் வாட்டர் ஃபில்டருடைய சுவிட்சை நான் ஆஃப் பண்ணல. ஸோ அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் பேசுகிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் என்னுடைய அந்த வாய்ஸை மட்டும் எடுத்துக்கிறீங்க, இந்த சத்தம் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் உங்கள் பிரெயின் ஃபில்டர் பண்ணிடுது. ஸோ அந்த சத்தத்தையும் உங்கள் பிரெயினில் பதிவு பண்ணுது. ஆனால் அது வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பிரெயின் ஃபில்டர் பண்ணிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செகண்ட் அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை அதோடைய 5 சென்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம். லைக் கையில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வச்சு ஏதாவது ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஃபேன் சத்தம் அதை பார்த்துக்கிட்டு அந்த ஆக்ஷனை அவங்க உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருக்கலாம். டிவி பார்க்கறதுங்கிறது விஷன் ஆடிட்டரி. ஸோ அதில் ரொம்ப டீப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் கூப்பிட்டா அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், டிஃப்ரென்ஷியேட் படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த சென்ஸ் ரொம்ப டாமினேஷனாக இருக்கிறதுனால இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தகவல் திருப்பி கொடுக்காம அவங்க அமைதியாக அவங்க வேலையவே பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு காமனான ஒரு ரீசன். இது எல்லாருக்குமே இருக்கும். ஃபோன் பார்த்துட்டு இருந்தா திரும்பாம இருக்கிறது, புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருந்தா திரும்பாம இருக்கிறது, டிவி பார்க்கும்போது. ஸோ இது எல்லாரோடைய லைஃப்லையும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் ரெஸ்பான்ஸ் சுத்தமாக இல்லாததுனால அது ஒரு சிம்டம்ஸாக வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அலர்ட் கொடுப்பாங்க. கூப்பிட்டா திரும்பாம இருக்காங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறது அண்டர் சென்சேஷனுக்கு கீழே தான் வரும். அதாவது பாத்தீங்கன்னா அண்டர் சென்சேஷனா காது கேட்காம இல்லைங்க,
காது கேட்கும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாக அவங்க கொடுக்கறதுனால மேபி இருக்கலாம். இதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னோட டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் வந்து என்ன மாதிரியான ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் அவங்கள கூப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இப்போ வினவாவுடைய பேரே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வினவா வினவா வினவான்னு நான் கூப்பிட்றது, திருப்பி திருப்பி கூப்பிட்டாலும் அவங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எத்தனை தடவை சிக்னல் கொடுக்கறதும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்கக்கிட்ட அவங்கள நீங்கள் கூப்பிட்டு அவங்க உங்களை திரும்புகிறாங்களா இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து மாறுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பக்கத்தில் இருந்து எவ்வளோக்களவு நீங்கள் க்ளோஸாக இருந்து கூப்பிட முடியுமோ அவ்வளோக்களவு நீங்கள் நெருக்கமாக இருந்து கூப்பிட்டீங்கன்னா மேபி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, ரொம்ப டீப்பான ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை அவங்களுடைய உலகத்தில் இருக்கிறாங்க, நிச்சயமாக திரும்பவே மாட்டாங்க, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சே அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு அவங்க திரும்பலைன்னா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஏன்னா அழுத்தி கூப்பிட்றதுனாலையோ இல்லை கோபமாக கூப்பிட்றதுனாலையோ ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் உங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணுற அந்த டோனுக்காக மட்டும்தான் திரும்புவாங்களே தவிர நீங்கள் கூப்பிடுறீங்க நம்ம பேருக்கு திரும்பணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரெயினில் பதியாது. ஓகேங்களா? லைக் இப்போ வினவா வினவா அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா அவன் திரும்பி வருவான். அது வந்து அவன் வினவா அப்படின்னு கூப்பிட்றதுக்காகவோ இல்லையா அம்மா நம்மளை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை, அந்த டோனை நான் ரைஸ் பண்ணுறேன் அந்த விதத்துக்காக மட்டும்தான் மேபி அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து கூப்பிடாம பேக் சைட்லேருந்து கூப்பிட சொல்கிறாங்க. லைக் அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி இருந்து ஜஸ்ட் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவங்கள வந்து இந்த இடத்துல ஷோல்டரில் வந்து டேப் பண்ணுறதோ இல்லை அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து புஷ் பண்ணுறதோ இந்த மாதிரியான ஒரு தொடு உணர்வையும் சேர்த்து செய்யும் பொழுது அவங்க திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு அவங்க மேபி திரும்பிட்டாலோ உங்களை பார்த்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாலோ சிரிச்சிட்டாலோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் கொடுக்காதீங்க. சூப்பர்டா, எஸ் யூ ஆர் வினவா, வாவ் யூ டர்ன் மீ, யூ லுக் அட் மீ, அந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி அந்த மொமெண்ட்டை வந்து அவங்களுக்கு பதிய வைங்க. தென் இதுக்கப்புறமா ஃபார் அவே இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி தூரத்தை வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நெருக்கமாக இருந்து கூப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் வந்து தள்ளி இருந்து கூப்பிட்றது, அதுக்கப்புறமா ரூமுக்கு பக்கத்தில் இருந்து கூப்பிட்றது, தென் வெளியே அவுட்டோர் ஏரியாஸில் வந்து கூப்பிட்றதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் கூப்பிடும்போது எந்த ஒரு ஆக்ஷன்ஸையும் சேர்த்து வச்சு கூப்பிடக்கூடாது. வினவா கம் ஹியர் அப்படின்னு நீங்கள் கூப்பிடக்கூடாது. உங்கள் குழந்தையுடைய பேரை மட்டும் கூப்பிடுங்க. தென் உங்கள் குழந்தையோடைய நேம் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி எந்த விதமான அடைமொழிகளும் இல்லாமல் கூப்பிடுங்க. லைக் நம்மளுடைய கல்ச்சரில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சி பேசுறது, பெட் நேம்ஸ் வச்சு கூப்பிடுறது, செல்லக்குட்டி புட்டுக்குட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. ஸோ நேம் காலிங்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க இல்லை ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வகைப்படுத்தப்பட்ட குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், ப்ளீஸ் பெட் நேம்ஸ் வச்சு கூப்பிட்றதோ இல்லை வந்து கூப்பிட்டா அவங்க திரும்பணும்னு நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது மட்டுமாவது அந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். வினவாட்ட 3 வயசுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வினவாக்கு ஏதாவது பிடிச்சது கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அவன் வருவான். ஸோ அதை தெரிஞ்சுட்டு வினவா இந்தா அப்படிம்போம். ஸோ இந்தா அந்த வார்த்தைக்கு தான் வருவான். ஸோ இது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஐஸ்கிரீம்னு சொன்னால் தான் வராங்க, ஏதாவது சாக்லேட்டுன்னு சொன்னால் வராங்க, கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் வராங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே தவிர்த்து அவங்களுடைய நேம்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு பதிஞ்சிருக்காது. ஸோ அதனால் பேர் சொல்லி கூப்பிடும்போது பேரை மட்டும் சொல்லுங்கள், அப்படி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் ராகங்கள், அதாவது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டோனில் யூஸ் பண்ணாமல் ரைமிங்காக ஏதாவது கூப்பிடுங்க. இப்போ நான் வினவாவை வந்து பார்த்தீங்கன்னா வினவா 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 அப்படிம்பேன். இது அப்படியே நல்லா அவனுக்கு பதிஞ்சு போய் நான் எப்போல்லாம் அவன் கூப்பிடுறேனோ அவன் என்ன வந்து பழிச்சு காட்டுவான். ஸோ அதே மாதிரி கூப்பிட்டு என் முன்னாடி வந்து சிரிச்சிட்டு நிற்பான். சரி, ஓகே, நான் எப்படி கூப்பிடுறேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்க அப்பா எப்படி கூப்பிடுவாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பேரண்ட்ஸ் மட்டுமே கூப்பிடாம ஒரு தேர்ட் பர்சன்ஸையும் கூப்பிட வச்சு நீங்கள் பழக்குங்க உங்கள் குழந்தைங்கள்ட்ட. ஸோ ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைனாலும் நம்ம சில விஷயங்களை செஞ்சுருவோம், செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவங்க நம்மக்கிட்ட அந்த அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. கூப்பிட்டாலும் போய் செய்ய வேண்டாம், கூப்பிட்டா திரும்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. இதே இது 3வது பர்சன், அதாவது தாத்தாவோ பாட்டியோ ஏற்று வீட்டுக்காரவங்களோ கூப்பிட வச்சு அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் தெரியும். அண்ட் கம் டு மீ, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது இப்போ வரைக்குமே இதில் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான். சம்டைம்ஸ் சில சமயம் என்னவாட்ட நேம் காலிங்க்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அது அவனுடைய மூடை பொறுத்து, அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் பொறுத்து இருக்குது. பட் நான் கூப்பிட்டா திரும்புறதை விட அவங்க அப்பா கூப்பிட்டா உடனே வருவான். அதான் ஒவ்வொருத்தருடைய அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா, அம்மாங்கிறதுனால அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கனால சில சமயம் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். நீங்கள் எந்த இடத்துல நேம் காலிங் பண்ணால் அவங்க குழந்தை ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டிஸ் செக் பண்ணிக்கோங்க. அதாவது எனக்கு அவன் வீட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகும்போது, ஷாப்பிங் கூப்பிட்டு போகும்போது, பிளே கிரவுண்ட் கூப்பிட்டு போகும்போது, பார்க்கிங் லாட்டில் நிற்கும்போது கூப்பிட்டா கண்டிப்பாக திரும்பணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியே எங்கே ஷாப்பிங் போனாலும் சரி, இங்கே பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸு, நம்ம சாதாரண ஒரு பால் வாங்க வெளியே கடைக்கு போனாலும் பெரிய பெரிய கடைகள் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பர்பஸாகவே பார்த்தீங்கன்னா அவனை ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு, இப்போ துணி எடுத்துகிட்டு நாங்கள் ஏதோ ஒரு ட்ரெஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அவனை நிற்க வச்சுட்டு நான் அவனை விட்டு ஒதுங்கி நான் தூரமாக கத்துவேன். ஸோ வின்னவா வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லி, நான் எத்தனை பேர் இருக்காங்கலாம் பார்க்கவே மாட்டேன், நான் சத்தமாக அந்த காம்ப்ளெக்ஸில் கத்துவேன், வின்னவா வேர் ஆர் யூ அப்படின்னோடனே ஸோ வின்னவா வருவான். ஸோ அம்மா இங்கேருந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி நான் வெளியே அவுட்டோரில் நிறையா அவனை கூப்பிட்டு பழக்கினேன். ஏன்னா வெளியே தான் நம்ம குழந்தைங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ ரோடு கிராஸ் பண்ண, டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ண போகிறான், அப்போ ஸ்டாப் பண்ணணும், நேம் தான் நம்ம ஃபஸ்ட்டு கூப்பிடுவோம். ஸோ நேம் கூப்பிட்டா அவங்க நிற்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனால வீடை விட வெளியே வின்னமாக்கிட்ட நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். தென் அவனுடைய டீச்சர்ஸ் அவங்க கிட்டலாம் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். தென் இதுக்கப்புறமா நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வின்னவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு எஸ் அம்மா அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ அவன் சைட்லேருந்து எஸ் அம்மா அப்படிங்கிற அந்த ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னை நோக்கி வர்றதோ இல்லை அவனுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் பண்ணுறதாகவோ இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நடந்துட்டு இருக்க விஷயம். இதுவுமே சில சமயம் நடக்கும், சில சமயம் நேம் காலிங்க்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ இந்த நேம் காலிங் ரெஸ்பான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் என்னையை பொறுத்த வகையிலும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் பை ப்ராக்டிஸ் நிச்சயமாக நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். வீட்டில் இல்லைனாலும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நிச்சயமாக அவேர்னஸ் இருக்கணும். கூப்பிட்டா நிற்கணும், கூப்பிட்டா திரும்பணும் அப்படிங்கிற அவேர்னஸ் நிச்சயமாக இருக்கணும். ஸோ அதை எப்படியாவது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கூப்பிட்டா திரும்ப கூட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற அந்த அப்செட், அது ஒரு அஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம குழந்தைகிட்ட வச்சுருப்போம். அதை அவங்க செய்யலை அப்படிங்கிற விஷயத்தில் நிச்சயமாக நம்ம அப்செட் ஆயிடுவோம். பட் அதுக்கான ரீசன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஓவர் கம் பண்ணி கொண்டு வர முடியும் உங்கள் குழந்தைங்கள. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பெருசாக லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல், லெட்ஸ் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ் அண்ட் டூ த அக்செப்டன்ஸ். நன்றி.